பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு நெக் பேட்டர்ன், கை பேட்டர்ன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது வந்து முதல்ல ஆரம்பித்த புதுசில் ஒரு 2 ப்ளவுஸ்க்கு இந்த மெத்தட் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறேன். பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் சொல்லி கொடுக்கலாங்கிற எனக்கு ஒரு ஆசையாக இருந்து சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சுக்கு, சரிங்களா, 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதே அளவில் 2 எண்ணெய் கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் இழுக்கும் இந்த டிசைனு, ஓகேங்களா. இது 2ஐயும் ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பீஸும் வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கட்டுமா. பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்குது நம்மகிட்ட. ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம் வச்சு தான் ஒட்ட போகிற பார்த்துக்குங்க. இப்போது இந்த இடத்துல நான் இதை ஒட்டுறேன், சரிங்களா. ஏன் ஸ்டிச் பண்ணலின்னா இது ஸ்டிச் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறங்காட்டி நம்ம இந்தளவு ஸ்டிச் பண்ணணுங்கிறது இல்லை, ஒட்டிக்கலாம், வச்சுக்கலாம். இது கொஞ்சம் காயணும், சரிங்களா. இது கொஞ்சம் கரெக்டாக வச்சு இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேலே சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம், சரிங்களா. இது காயிற வரைக்கும் டைம் விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கிங். சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் இப்போ ஒரு சாரீ எடுக்கிறீங்கன்னா அந்த சாரீ கலரில் 2 கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கணுமா. இப்படி எடுத்து எட்ஜில் வச்சு கவர் பண்ணிக்கணும். இந்த த்ரெட்டை கவர் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம இப்போ போட போகிறோம். ஃபுல்லாக இந்த த்ரெட்டே தெரியாத அளவுக்கு நம்ம இது ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்குக்கு அவுட்டரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது எப்படி நம்ம ஒரு இதுவை ஃபில்லப் பண்ணணுங்கிறது அதே மெத்தடு வச்சு இந்த நூலே தெரியாத அளவுக்கு நல்ல பிசுறு இல்லாமல் நீட்டாக நீங்கள் எப்பவுமே ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா ஒரு லாக் போட்டுட்டிங்க. லாக்னா நீங்கள் எண்டு நாட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சின்னதாக ஒரு தடவை இப்படி குத்தி எடுத்துட்டிங்கன்னா இப்படி எடுங்க. இது ஸ்கொயர் ஷேப்பில் இந்த டிசைன் வருமா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். இது ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியாச்சு. இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடில் டிசைன் கொடுக்க போகிறோம். 2 பீடாக கொடுத்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் 2 பீடாக கொடுங்கம்மா. அப்போ தான் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து 1 கொடுத்துட்டு அப்புறம் இது இப்படி கொண்டு வந்து உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு 2 பீடு கொடுங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுக்க ஒரு 2 பீடு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் சில்க் த்ரெட் வச்சு பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கு சுகர் பீடு ஸ்கொயர் டேப்பில் கொடுத்துட்டோம். அதை விட கொஞ்சம் பெரிய ஷேப் பீடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஷேப் சுற்றி நம்ம இதை விட நீங்கள் சின்ன அளவு பீடு இருந்தால் கோருமா. என்கிட்ட இதை விட சின்னதுன்னா ரொம்ப மைல்டாக சின்னதாக இருக்குது. இதை விட சின்னது கோர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது கொஞ்சம் இப்போ வந்து இந்த மாடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒன்று வந்து நீங்கள் கைக்கு ஒரே ஒரு மாடல் மட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது வந்து கை கீழ்ப்பகுதியில் ஃபுல்லாமே இந்த டிசைனு நான் பக்கத்தில் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த மாடல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். இப்போது இங்கே வருங்கம்மா, நான் இப்போ கோர்த்துட்டு இருக்கிறேன் பாருங்கள். இது ஸ்கொயர் ஷேப்பில் வரணும் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு பாருங்க. இப்போ நம்ம கோர்த்துட்டு இருக்கிறக்கா இந்த எண்டு வருது. இப்போ எண்டு கட்ட பாருங்கள். இப்போது 1 எக்ஸ்ட்ராவே கோருங்க. இங்கே வருங்க, 1 எக்ஸ்ட்ரா கோர்த்துட்டு பீட் எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இந்த இடத்துல கொண்டு வாங்க, அடியில் கொண்டு வந்து இப்போ நீங்கள் நெருக்கி போட்டிங்கன்னா அது ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஜாஸ்தியாக இருக்கிறது வரும். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன், லாக் போட்டேன் அதுலேயே. இப்போ இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் இதை நான் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த சுகர் பீட்டுக்கு இதுக்கு நடுவில் ஒரு
ஒரு அளவு பீட் இருக்கும், அந்த பீட் போடுங்க. இப்போ எங்கிட்ட அது கைவசம் இல்லை, அதனால் பெரிய பீட் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த பீடு போட்டிங்கன்னா இன்னுமே இந்த டிசைன் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். என்கிட்ட பாருங்கள், இந்த பீடுக்கு சுகர் பீடுக்கு நடுவில் இந்த பீடு தான் இருக்குது. இந்த பீடு கோர்த்தா சுகர் பீடு ஈக்குவலாக வந்துடும், அதனால் இதை கோர்க்கக்கூடாது. அதனால் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பீடு கோர்த்து காட்டுறேன். சுகர் பீடு கோர்த்திட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இப்போ சுகர் பீடு கோர்த்துட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இப்படி கொண்டு போகணும், சுற்றி கொண்டு போய் நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பு அழகாக வரும். சரிங்களா? ஸ்கொயர் ஷேப்பு அழகாக வரும், உங்களுக்கு கொடுக்கலாம். பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுவே இந்த இடத்துல இந்த ஸ்கொயரோட சைடில் உங்களுக்கு டிசைன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த சைடோட டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த திலக ஷேப்பில் இருக்கிற பீடை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். சைடில் கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டா அந்த நரம்பு வெளியில் வராது. இப்படி ஒன்று கொடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் ஒன்று கொடுக்கலாம். நீங்கள் எது போடுறோம் இப்போ ஆரி ஒர்க் நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது போடுறனாலும் ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடையில இந்த ஷேப் இங்கே ஒரு டிசைன் கொடுக்குறேன். இப்போ இந்த டிசைன் பாருங்கள், இது உங்களுக்கு சின்னதாக நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். நல்லா இதை விட அடுத்த லெவலில் பண்ணுறதுனால உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த மெத்தேடு ஒரு சிலர் நினைப்பீங்க ஆரி ஒர்க் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ எங்கேயாவது பார்த்துருந்த போது இந்த ஸ்கொயர் டிசைன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. இது வந்து சிம்பிள் மெத்தேடு தான். இது இந்த மெத்தேடில் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம எதையாவது ஒரு பொருளை உள்ள, அதாவது நம்மளோட த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம இந்த மெத்தேடில் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருக்குது டிசைன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்கிட்ட இப்போ இருக்கிற பொருள் வச்சு பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு போட்டால் போடுறதுல வந்து இது பாருங்க, இது எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பீஸ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஹேங்கிங் போடலாம். சுகர் பீடு வச்சு பெரிய பீடு ஒன்று ஹேங்கிங் போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று நீளமாக ஹேங்கிங் போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு இப்படி ரவுண்டாக ஹேங்கிங் போடலாம், செயின் மெத்தடில் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மாடல் வச்சு நம்ம இஷ்டத்துக்கு நல்லா பண்ணலாம்.